திரைத்துறையில் சிவாஜி கணேசனை தொடர்ந்து கமலஹாசனுக்கு பிரான்ஸ் அரசின் சிவாலிய விருது கிடைத்துள்ளதால் பலரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். பிரெஞ்சு நாடு வழங்கும் சிவாலிய விருதை விட மற்றொரு உயரிய விருது உள்ளது. அது ஒபிசியே விருது. இந்த விருதுகள் இரண்டையும் பெற்று ஆரவாரமின்றி இலக்கியம் மற்றும் மொழிபெயர்ப்பு பணியாற்றுகிறார் புதுச்சேரி பெண்மணி மதன கல்யாணி. இருந்தது பூரா வெள்ளைக்காரங்க இடையில தான். கான்வெண்ட் அதுக்கு வந்து எல்லாம் வெள்ளைக்காரங்க நடத்தினது தான். அவங்கக்கிட்ட வந்துட்டு தான் லிசே வந்தது, ஃப்ரெஞ்சு காலேஜுக்கு. அப்போது எனக்கு தமிழை வளர்த்து கொள்கிற சந்தர்ப்பம் நிறையா இருந்தது. புத்தகங்கள் நூல்கள்லாம் ஃப்ரான்ஸ்லேயே வரவழைச்சி கொடுத்து படிப்பாங்க இந்த லைப்ரரியில். புதுச்சேரியின் ஒரு கிராம பகுதியில் பிறந்து கல்வி கற்ற மதன கல்யாணியின் ஒரே நம்பிக்கை அவரது கணவர் சண்முகானந்தம் தான். காரணம், திருமணத்திற்கு பின் தான் அவர் அதிகம் படித்தார், படைப்புகளை படைத்தார். இவர் 2002ஆம் ஆண்டு செவாலிய விருதினையும் ஒபிசியே விருதை 2011 பெற்றுள்ளார். இவ்விருதினை இந்தியாவிலேயே பெற்ற முதல் பெண் இவர்தான். இவர் பெற்றுள்ள இலக்கிய விருது, கலைமாமணி விருது, மகளிருக்கான சிறப்பு விருது, சிறந்த எழுத்தாளர் விருது, சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, அன்னை தெரசா விருது, பாவேந்தர் பைந்தமிழ் செல்வர் விருது என்று இவர் பெற்ற விருதுகளை பட்டியலிட பக்கங்கள் போதாது. எனக்கு தமிழவேல்னு ஒரு ஆசிரியர் இருந்தார், வித்வான் தமிழவேல்னு வச்சுங்களேன். அவர் கண்ணு தெரியாதவர். அவர் கண்ணு தெரியாது. அவர்கிட்ட நான் புலவர் படிக்கும்போது எனக்கு இலக்கியங்கள்லாம் நடத்தினார். இலக்கியம், தொல்காப்பியம் இதெல்லாம் நடத்தும்போது என்னுடைய ஃப்ரெஞ்சினுடைய நல்ல இதில் இருக்கன்னுட்டு, ஏம்மா நீ ஃப்ரெஞ்சில் எழுதக்கூடாதுன்னு கேட்டார். அப்போ சரிங்க எழுதுறேன்னு சொல்லிட்டு செய்கிறேன். அப்போ தான் இந்த புத்தகங்கள்லாம் வந்தது. புதுச்சேரி பிரெஞ்சு கல்லூரியில் 40 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியுள்ள 78 வயதான மதன கல்யாணிக்கு தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் மொழிகளில் ஆர்வம். அதனால்தான் அவர் தனது தாய்மொழியில் இருந்த தமிழ் இலக்கிய வளத்தை பிரெஞ்சு மொழியில் அதிகம் மொழிபெயர்த்தார். பிரெஞ்சு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் கற்றுத் தந்ததை தனது மறக்க முடியாத அனுபவமாக கூறும் மதன கல்யாணி, புதுச்சேரி நாட்டுப்புற பாடல்கள், புதுச்சேரி நாட்டுப்புற கதைகள் என்ற நூல்களை தமிழ் மற்றும் பிரெஞ்சிலும் எழுதியுள்ளதை தான் பிறந்த மண்ணுக்கு அவர் செய்த கைமாறாக கருதுகிறார். ஆல்பேர் கம்யூ எழுதிய பிரெஞ்சு புதினத்தை தமிழுக்கும், எழுத்தாளர் சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ நூலை பிரெஞ்சிலும் மொழிபெயர்த்து தன்னை ஒரு இலக்கிய கலாச்சார தூதுவராக வெளிப்படுத்தினார். பிரெஞ்சு நாவலாசிரியர் பல்சாக்கின் படைப்பான தந்தை கொரியோ என்ற நூலின் இவரது தமிழ் மொழியாக்கத்தை வெளியிட்டு மதன கல்யாணியை பெருமைப்படுத்தியது சாகித்ய அகாடமி நிறுவனம். விருதுகளை எதிர்பார்த்து இப்பணிகளை செய்யவில்லை, விருதுகள் எனது பணிக்காக கிடைத்தது என தன்னடக்கத்துடன் கூறும் மதன கல்யாணி, தற்போதுள்ள குழந்தைகள் எந்நிலையிலும் படிப்பதை விட்டுவிடக்கூடாது, படிப்பது எப்போதும் நம்மை புதுப்பிக்கும், அதுவே எனது விருப்பம் என்றும் குறிப்பிடுகிறார்.